என்னுடைய ஆசிரியர் தேவதாசன் ஒருவர் குற்றாலத்தில் ஒரு கேம்ப் நடக்கு. 3வது நாள் கூட்டத்தில் அழைப்பு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு உன்ன மாதிரி இளைஞர்களை நேசிக்கிறாரு. உங்கள் எத்தனை பேர் இவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்படி விருப்பப்படுறவங்க நீங்கள் தனித்தனியாக போய் ஜெபம் பண்ணலாம். அப்போ என்னுடைய இதயத்தில் பெரிய பாரம், கண்களில் கண்ணீர். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அப்போ யாரோ என் தோளை தொடுறாங்க. பின்னால் திரும்பி பார்த்தா தேவதாஸ் சாரை பார்க்க முடியுது. காளிமுத்து, நீ ஏன் அழுற? சார், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அநேகர மாதிரி நானும் தவறுகள் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய குலதெய்வம் காளியம்மாளோ முருகனோ எனக்கு அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பையோ சமாதானத்தையோ கொடுக்காது இருக்கும்போது அப்போ இயேசுநாதர் எப்படி எனக்கு கொடுக்க முடியும்? அப்போ ஒரு பக்கத்தில் உட்காந்து வேத புத்தகத்தை எடுத்து வெளிச்சத்தில் 1 யோவான் 1:7, 1 யோவான் 1:9 இப்படிப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் வாசித்து காமிச்சு, சகல பாவங்களையும் நீக்க வல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான்.